நாயக்கனை எப்படி வானப்பிரவேசம் செய்ய போகிறார் என்று கேட்கிறேன். ஆமாம், அண்ணன் சிரத்துக்கு நேராக வானப்பிரவேசம் செய்ய போகிறார். உலகத்தையே ஈரடியாக நடந்த மாயன் எப்படி அப்படி ஏவினால் நாகாத்திரமானது அர்ஜுனனுடைய சிரத்தை கொண்டு வரும். கண்ணன் பாலப்பிரவேசம் செய்தார். அதனால்தான் அர்ஜுனன் மாண்டார் என்று நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பேசுவார்கள். உன்னுடைய சொற்பிரகாரம் நான் பாலப்பிரவேசம் செய்ய மாட்டேன். ஆகையால் நீ எதுக்கு வந்த? பேர் மட்டும் ஓட்டு. அப்படியானால் என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன். நீயோ இடுகுலத்தில் பிறந்தவன், ஜாதியிலே வளர்ந்தவன், தாய் தந்தை பெயர் தெரியாத தருதலை. நானோ சுத்த சத்திரிய குலத்திலே நாட்டை அரசாட்சி செய்து வரக்கூடிய மன்னன். அப்படி இருந்தாலும் உனக்கு எதற்காக தேர்வோடு நான் சம்மதித்தேன் என்றால் என் மைத்துரன் என்னை மன்றாடி கேட்டதனால் உனக்கு நான் ரதம் செலுத்த என்னுடைய வார்த்தையை நீ கேட்டால் உனக்கு நான் ரதம் செலுத்துவேன். எப்படி என்றால் உன்னுடைய வார்த்தையை என்னால் கேட்க முடியாது. ரதத்தை தானே ஓட்டத்துக்கு வந்த அந்த வேலையை மட்டும் செய். என்னுடைய வார்த்தையை நீ கேட்காமல் போனதினால் நீ எக்கேடு கட்டு போன. என்னுடைய தாய்க்கு நான் சத்தியம் செய்து வைத்திருக்கின்றேன். ஒரு கணக்கு மேல் ஒரு கணக்கு தொடுக்க மாட்டேன். அர்ஜுனனை கண்டு நீங்க நால்வர்கள் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய தாய்க்கு நான் சத்தியம்
எப்படி என்றால்